நம்முடைய பாரத தேசத்தினுடைய பிரதமர் மோடி அவர்கள் உலக மக்கள் அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் என்றால் அவர் சனாதன தர்மத்தை பின்பற்றி வாழ்வதால் மட்டும்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் 29 இஸ்லாமிய நாடுகளினுடைய தலைவன் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய உயரிய விருதுகளை வழங்கி இருக்கிறார்கள். போப் ஆண்டவர் அவர்கள் வெறும் 15 நிமிஷம் பேச டைம் கொடுத்துட்டு 1 மணி நேரம் அவருடைய நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசியிருக்காங்க, கட்டி தழுவி இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் உலகமே ஒரு குடும்பம் என்ற ஒரு தத்துவத்தில் சனாதன தர்மத்தை பின்பற்றி பாரத பிரதமர் மோடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான். இதே சனாதன தர்மம் இருந்ததால் தான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த நாட்டை பெரிதும் நேசித்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக ஆக்கியது பாரதிய ஜனதா கட்சி. 1925ஆம் ஆண்டுகளில் இந்த பாரத தேசம் மதத்தால் பிளவுபட்டு போகிறதே, அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் RSS பேரியக்கம். இந்த RSS பேரியக்கம் எந்த ஒரு மதத்திற்கும் எதிரானது கிடையாது. எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா மொழியை சேர்ந்தவர்களும் RSS பேரியக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு நாட்டிற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த RSS பேரியக்கம் நாட்டிற்கு எதிராக வேலை செய்பவர்களை அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நம்முடைய நாட்டில் வந்து நீ என்ன மதத்தை சேர்ந்தவன் என்று கேட்டு இந்து மதத்தை சேர்ந்தவர்களை கொலை செய்தார். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் என்ன செய்தார்? ஒரு ஆபரேஷன் நடத்தினாங்க. பாகிஸ்தான்ல போய் எல்லாரையும் அடிச்சாங்களா? கிடையாது. யார் என்னுடைய தேசத்திற்கு தீங்கு விளைவித்தார்களோ அந்த தீவிரவாதிகளை மட்டும் அவர்கள் கொலை செய்தார்கள். பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொதுமக்களுக்கும் எந்த இடையூறும் ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் உலகமே ஒரு குடும்பம் என்ற தத்துவத்தை பின்பற்றி வாழக்கூடிய, சனாதன தர்மத்தை பின்பற்றி வாழக்கூடிய RSS பேரியக்கத்திலிருந்து வந்த ஒரு தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முஸ்தபா அவர்களுக்கோ, இல்ல கட்சியினருக்கோ, இல்ல இவர்கள் சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த போது தன்னுடைய பதவியை காப்பாற்றுவதற்காக அமைதியாக இருந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு யாருக்கும் கடவுளை பற்றிய புரிதல் இல்லை, சனாதன தர்மத்தை பற்றிய புரிதல் இல்லை, இந்திய கலாச்சாரத்தை பற்றியோ பண்பாட்டை பற்றியோ புரிதல் இல்லை. நம்மை மதத்தால் பிளவுபடுத்தி தேச பிரிவினைக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் இறைவனை பல வடிவங்களில் வழிபட்டாலும் நாம் அனைவரும் பாரத தாயின் மைந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் பாரத தேசத்தின் பிள்ளைகளாக ஜாதி மத மொழி வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைந்து நம்முடைய நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேச தலைவர்களுக்காக கைகோர்த்து பாரத தேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.